ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம 15,000லேருந்து 5 லட்சம் வரை நமக்கு லோன் தந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாமல் இந்த ஆப்பில் நம்ம லோன் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறது, என்னென்னு பாஸ் பண்ணணும், ஃபுல்லாக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15,000 நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணோம்னா நமக்கு 5 லட்சம் வரையும் இவங்க கிரெடிட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். இந்த ஆப்போட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஆப்பில் ஒரு உங்களுக்கு லோன் கிடைக்கலன்னா கீழேயே ஸ்மால் லோன் ஆப், அதுக்கப்புறம் லோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஆப் 2 லிங்க் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்லேயும் உங்களுக்கு ஈஸியாக வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம லிங்க் மூலிமா போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து லோன் கிடைக்கும். ஸோ ஒருவேளை இதில் கிடைக்கலன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் ஆப் லிங்க்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு தொட்டு நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்கும். அப்புறம் ஒரு ஓடிபி கேட்கும். ஸோ ஓடிபி கிளிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஸோ ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து மெயில் ஐடி மூலிமா வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ உங்கள் ஜிமெயில் ஐடி மூலிமா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீங்கள் ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. ஒன்ஸ் அது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேன் நேம் ஃபுல்லாக நம்ம பேனில் என்ன இருக்கோ அந்த நேம் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ பேனில் இருக்க மாதிரியே டேட் ஆஃப் பர்த் இங்கே என்ட்ரு பண்ணணும். அப்புறம் நீங்கள் மேலா ஃபீமேலா அதர்ஸா அப்படின்ட்டுருக்கு. இது 3ல் நீங்கள் எந்த ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்கும். ஸோ உங்களோட மாதம் இன்கம் எவ்வளோன்றது இங்கே என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் பின்கோடு நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதோட பின்கோடை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு இங்கே இன்னொரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஃபுல் டைமாக சேலரிட் எம்ப்ளாயின்னு கேட்குது. ஆமானா எஸ் ஐஎம்னு கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் உங்களோட பேசிக்கான ஸ்டெப்ஸ். இதை கேட்குது. ஒரு வேளை நீங்கள் கான்ட்ராக்ட்டு பெர்மனெண்ட் இல்லாத ஜாப்னாலும் அதர்ஸ் கொடுத்துருங்க. அதர்ஸ் கொடுத்து நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் அது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆப்புக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த பெர்மிஷனுக்கெல்லாம் கன்னியூ கொடுத்துருங்க. கன்னியூ கொடுத்து நெக்ஸ்ட் வந்தோம்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் ஹோம் ஸ்க்ரீனில். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 15,000 பே லேட்டர் மூலிமா. ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணுற மாதிரி பே லேட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 15,000 வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஒரு வேளை உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் QR கோடும் ஸ்கேன் பண்ணி இதுலேருந்தே நீங்கள் அமௌண்ட் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் எல்லாமே இதிலே செக் பண்ணிக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு இதிலே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இதை ஆக்டிவேட் நவுன்ற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மக்கிட்ட இங்கே வந்து 5 லட்சத்துக்கான உங்களுக்கு கிரெடிட் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி ஃபஸ்ட்டு எடுக்கிற அமௌண்ட்டை பே பண்ணுறோமோ அதை பொறுத்து இங்கே வந்து நம்ம அடுத்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் FDயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் தான் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் கோல்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் இருக்குது, அதுவும் நீங்கள் இதையே வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த 15,000த்துக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் இது கன்ஃபார்மாக அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து உங்களோட ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் இன்னொரு மொபைல் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் அப்பா நம்பரோ இல்லை உங்கள் ஒய்ஃப் நம்பர் அந்த மாதிரி யார் நம்பர் கொடுக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற கடைசி 5 நம்பர் இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதில் எதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு வேளை இல்லைன்னா நன் ஆஃப் த எபோவ் கொடுத்துருங்க. ஸோ அது நீங்கள் கொடுக்கணுன்னு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நன் ஆஃப் த எபோவ் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கிரெடிட் கார்டு இல்லாட்டி லோன் அக்கௌண்ட் எதாவது நீங்கள் எடுத்துருக்கீங்க, வேறு ஏதாவது லோன் எடுத்துருக்கீங்கன்னா இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு எதாவது பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் இங்கே காமிக்கும். அது காமிச்சதுன்னா அது இங்கே இருந்ததுன்னா அது கொடுங்க. அப்படி இல்லாட்டி நன் ஆஃப் த எபோவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேனோட கடைசி 5 டிஜிட் நம்பர் இங்கே காமிப்பாங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்ததை வச்சு அவங்க வந்து வெரிஃபை பண்ணி தான் வரும். ஸோ கடைசி 5 டிஜிட் அப்போ பேன் நம்பர் வரும். ஸோ அது நீங்கள் கொடுத்துட்டு இருந்துன்னா கொடுங்க. அப்படி இல்லாட்டி நன் ஆஃப் த எபோவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குல்ல, எந்த கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்களோ அதை காமிக்கும். அந்த கிரெடிட் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ டோன்ட் ஹேவ் எனி அக்கௌண்ட் வித் HDFC பேங்க் அந்த மாதிரி உங்கள் என்ன பேங்க் காமிக்கிறோ அது நீங்கள் கொடுத்து ஐ டோன்ட் ஹேவ்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற இடத்த வந்து இங்கே செலக்ட் பண்ண சொல்லும். அதை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிரெடிட் லிமிட் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்கள் கிரெடிட் லிமிட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15,000 வந்து 4,500 மாறிடுச்சு. ஸோ நம்மளோட சிபில் பொறுத்தும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தும் இது வந்து மாறிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4,500 லிமிட் காமிச்சிருக்கு. அந்த லிமிட்டை நான் அன்லாக் பண்ணேன்னா எனக்கு வந்து இது அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணி நான் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி. ஸோ ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு செவத்துக்கு முன்னாடி க்ளீனான செவத்துக்கு முன்னாடி ஒரு பிரைட்டான ஒரு செல்ஃபி நீங்கள் எடுத்து இதில் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ அதான் உங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன். ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ டிஜிலாக்கர் மூலிமா நீங்கள் அதை அன்லாக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரோட ஓடிபி இதை என்டர் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட ஆதார் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். உங்கள் ஆதார் நம்பர் வந்து வெரிஃபிகே ஆயிடுச்சுன்னா உங்களோட கேஒய்சி வந்து வெரிஃபை ஆயிரும்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாகான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஆதார் வந்து இப்போ சப்மிட் ஆகிடுச்சு. சப்மிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ட்ராக்கர் மூலிமா வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து வெரிஃபை ஆகிடுச்சா இல்லை டிஸ்பர்ஸ்மெண்ட் ஸ்டேஜ் அப்போ எல்லா டேட்டுமே அதிலேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அப்ரூவ்டு வாங்கிட்டோம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம கேஒய்சியும் முடிச்சிட்டோம். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம முடிச்சிட்டோம். அது ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அப்ரூவல் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப்பில் வந்து நீங்கள் லோனை வந்து ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க. ஒன்லி உங்கள்கிட்ட செல்ஃபி, ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அது கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஓகே ஆயிரும். ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே வந்திருக்கேன். லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் ஒரு உங்களுக்கு லோன் கிடைக்கலனா கீழே இன்னொரு 2 லிங்க் இருக்குது. ஸ்மால் லோன் ஆப்னு ஒரு லிங்க் இருக்கும். லோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஆப்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அது 2ல் எது வேணால் நீங்கள் தொட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 லோன் ஆப்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஆப்பில் அப்ளை பண்ணியிருந்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லிங்க் மூலிமா போகும்போது உங்களுக்கு அதில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயோ. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்க் தொட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த 15,000 டார்கெட்டை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க, கரெக்டாக வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 lakhs அப்படின்ற கிரெடிட் லிமிட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு 5 lakhs வராது. ஒரு 1 lakh 2 lakh அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் மாறிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி தான் இந்த ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் செல்ஃபி மட்டும் தான் கேட்குறாங்க. வேறு விதமான உங்களோட சேலரி ஸ்லிப்போ இல்லை உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் எதுவுமே இதில் கேட்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காமல் நான் கீழே சொன்ன 2 லிங்க் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அதில் கிடைக்கலனா அதில் கிடைக்கிறது நிறையா சான்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ நாளைக்கு வந்து பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை.